வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம். கருத்துக்களை 10 நிமிஷம் சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாருங்கள் வளர்வோம் என சோதிட வாருங்கள் வளர்வோம் 8வது சோதிட ஆய்வு கூட்டம் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் இளம்பரை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன். அதாவது 10ஆம் பாவகம் அப்படி சொல்லக்கூடாது. தொழில் சம்மந்தப்பட்டது 10ஆம் பாவகம். ஒரு தனிப்பட்ட மனிதன் தொழில் செய்கிறது எப்படி, தொழில் பாவகம் அப்படி சொல்லக்கூடாது 10ஆம் இடம். 10ஆம் இடம்னு சொல்லக்கூடாது தொழில் பாவகம். ஒரு மனிதனுக்கு 10ஆம் இடம். அப்போ அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடாது தொழில் சம்மந்தப்பட்டது. கர்மான்னு சொல்லக்கூடாது. நம்மளுடைய கர்மா அப்படி சொல்லக்கூடாதே 10ஆம் இடம். போன ஜென்மத்தில் என்ன நம்ம பாவம் புண்ணியம் பண்ணி பிறக்கிறோமோ அது கர்மாவாக மாறும் இப்போ இந்த ஜென்மத்தில். அப்போ கர்மாவாக மாறும் அப்படின்னா அப்போ கர்மாவாக மாறுறது 10 குடையவன், அவர் ஒருத்தர் மட்டும் அல்ல. அப்போ அந்த 10 குடை நட்சத்திரம் பெற்றவங்களும் அந்த கர்மாவை அனுபவிப்பாங்க. எப்படிங்க, ஒருத்தர் பார்த்திங்கன்னா 4 தொழில் செய்வார், 3 தொழில் செய்வார். அப்போ செய்துட்டு ஒருத்தர் பார்த்திங்கன்னா வச்சுங்க குரலுக்கு படிப்பு முடிஞ்சோன்னே பார்த்திங்கன்னா ஒரே தொழிலாக ரன் பண்ணிகிட்டே இருப்பார். அப்படி எப்படின்னா 10 குடையவே நல்ல நிலையில் நல்ல முறையில் இருந்தால் ஒரே தொழில் ஒரே இதாக செஞ்சு அவர் பிழைக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, 6ஆம் இடம்ன்றது நோய் கடன் எதிரி. அப்போ வேலைக்கு போவாரா, தொழிலே பண்ணி செய்ப்பாரா அப்படின்னு சொல்லக்கூடாது 10ஆம் இடம். 10ஆம் இடம் நல்ல நிலையில் இருக்கும்போது ஒரு தொழில் ஒரு உருப்படியை ஒன்று பண்ணி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே அந்த 10 குடி சொல்லக்கூடாது 3, 6, 8, 12 சாரமோ நட்சத்திரத்துலேயோ அந்த 10 குடி சரியில்லாத போய் இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னாலே அந்த தொழிலை மாற்றிக்கிட்டே இருப்பார். ஒரு திசைக்கு ஒரு தொழில், ஒரு புத்திக்கு ஒரு தொழில் அப்படிங்கலாம் மாற்றுறதுக்கு அவர் நாங்களும் நிறையா சாதகம் பார்த்துருக்குறோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படி சொல்லக்கூடாது 10ஆம் இடம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சாதகம் பார்க்க வர்றாங்க. அந்த சாதகம் பார்க்க வர்றதில் ஒரு பையனுக்கு அது பொருத்தம் பார்க்குறாங்க. பொருத்தம் பார்த்த உடனே கேட்குறாங்க கேள்வி, ஏங்க இந்த தம்பி படிப்பு முடிச்சிட்டாரு, ஓரளவுக்கு ப்ரைவேட்டில் வேலைக்கு போயிட்டுருக்காரு, தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ 10ஆம் இடம் எப்படி இருக்குது, 10ஆம் இடத்தை நம்ம மெயினாக பார்க்கணும். 10ஆம் இடத்தை பார்த்தா தான் அந்த சாதகர் தொழில் செய்வாரா என்ன ஏது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ப்ரைவேட்டு வேலைக்கு போயிட்டுருக்காரு, கல்யாணத்துக்காக வரன் பொருத்தம் பார்க்க வந்திருக்கிறாங்க. பொருத்தம் பார்த்தாச்சு, பொருத்தம் எல்லாமே நல்லா இருக்குது. அம்மா மேரேஜ் வர வரைக்கும் இந்த தொழிலை வேலைக்கு சம்பளத்துக்கு போகிறத போகட்டும், பின்னாடி வேணால் மனைவி வரட்டும், அப்புறம் தொழில் சொந்தமாக பண்ணலாமா என்னங்கிறத ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு நம்ம சாதகத்தில் சொல்லியிருக்கிறோம். அவங்க அப்போ அந்த பொண்ணையே முடிவு பண்ணிக்கலாங்க. அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ படிச்சிருக்கோம், அந்த பொண்ணு என்ன வேலைக்கு போகும் அப்படின்னு இந்த தம்பி சாதகத்தில் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த தம்பி சாதகம் தனுசு லக்கணத்துக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடாது புதன் வீடு மிதுனம். அப்போ அந்த லக்கணாதிபதினு சொல்லக்கூடாது புதன், அது பொண்ணு. அது எப்படின்னா 4ஆம் இடங்கிறது சுபஸ்தானம். உயர்கல்வி படிச்சிருக்குமா, அவங்க கேட்குற கேள்வியே அந்த பொண்ணு உயர்கல்வி படிச்சிருக்குமா, வேலைக்கு போகுமா, என்னம்மா இப்படி கேட்குறீங்களே. பொதுவாக ஒரு பொருத்தம் பார்க்க கொடுத்தீங்க, பொருத்தம் பார்த்தாச்சு, எல்லாமே நல்லா இருக்குது, ராகுக்கு இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி கேள்வி கேட்குறீங்கன்னா, இல்லைங்க எங்கள் பையன் சாதத்தில் சொல்லுங்கள் எப்படி மனைவி வரும், அந்த மனைவி படிச்சிருக்குமா, அந்த மனைவி அப்போ அந்த மனைவியோட அம்மா மாமியா என்னோடய பையனுக்கு சப்போர்ட்டாக இருக்குமா, இந்த கேள்வி அவங்க கேட்குறாங்க. சரி, அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடியது மனைவிக்கு 4ஆம் இடங்கிறது சுபஸ்தானம் சொல்லலாம். கல்வி உயர்கல்வி எல்லாமே சொல்லக்கூடியது 4ஆம் இடம். அப்போ அந்த உயர்கல்விங்கிறது புதனாக இருக்கார், லக்னாதிபதியும் புதன் 4 கூடையும் புதன். அப்போ புதன் சம்மந்தப்பட்டது ஆட்சி பெற்றிருக்கும் போது அம்மா 2 கோர்ஸ் முடிச்சிருக்கும்மா, ப்ரைவேட்டு வேலைக்கு போயிட்டுருக்கு அந்த பொண்ணு அப்படி சொன்னாங்க. அந்த அம்மா கைதட்டி சிரித்தாங்க. ஆமாங்க அந்த பொண்ணு விடலாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன சொல்லுவீங்கிறதுக்காக நாங்கள் அந்த கேள்வி கேட்டோம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்போ 4ஆம் இடம் புதன். அப்போ அந்த லக்னாதிபதியும் புதன் 4 கூடையும் புதனால் 2 கோர்ஸ் முடிச்சிருந்துச்சு, ப்ரைவேட்டு வேலைக்கு போயிட்டுருக்கு. அப்போ இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணும்படி என் பையன் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, இல்லை தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சரி, அப்போ அந்த 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 மிதுன லக்கணத்துக்கு 4ஆம் இடம் அம்மா புதன். அப்போ இந்த தம்பிக்கு மாமியார் 10ஆம் இடம். 10ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. அதையும் திருப்பி கேள்வி கேட்குறாங்க, எப்படி இப்போ அந்த பொண்ணு பரவாயில்லைங்க 2 கோர்ஸ் முடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அந்த 4ஆம் இடம் புதன் அம்மா, அந்த பொண்ணுக்கு அம்மா சுகசான் அம்மா. அப்போ இந்த சாதகருக்கு 10ஆம் இடம் எப்படி மாமியா ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா எப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கேள்வி. அப்போ இந்த பையனுக்கு 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம் நல்லா இருக்குது. அதே நேரத்துக்கு அந்த 10ஆம் இடம்னு சொல்லக்கூடாது அந்த பையனுக்கு 10ஆம் இடங்கிறது மாமியான்னு சொல்கிறது, அதுவும் ஆட்சி பெற்றிருக்கு, அது நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது. அப்போ
அந்த வரக்கூடிய பொண்ணோட அம்மாவுக்கு வந்துலாம் சொத்து சுகம் எல்லாமே இருக்கும். இந்த பொண்ணு படிச்சிருக்கு, ப்ரைவேட் வேலைக்கு போயிட்டுருக்கு. ஆனால் அதே நேரத்துக்கு இந்த லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 10 கூடவன் மாமியார் சம்மந்தப்பட்ட. ஆனால் மாமியாவும் நல்லா ஹெல்ப் பண்ணுவார், நல்லா இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவள் வந்து சாதாரண ஒரு பொருத்தம் பார்க்க வந்துட்டு இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க மக்கள். கேட்கட்டும், கேட்குறதுனால நல்லது தான். நம்ம சொல்லி நல்ல முறையில் அதாவது வழி நடத்தினா இன்னும் நமக்கு வந்து ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் அப்படிங்கிற கணக்கு. சரி, அப்புறம் கேட்குறாங்க, இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கலாம், 2 கோர்ஸ் முடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, பரவாயில்ல, அது எங்களுக்கு தெரியும். மாமியா எங்கள் பையனை வந்து நல்ல முறையில் பாதுகாப்பு பண்ணுவாங்களா, மாமியா பிரச்சனை பண்ணுமா, மனைவி பிரச்சனை பண்ணுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடம் மனைவி, அது 2 கோர்ஸ் முடிச்சிருக்கு, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னேன், அது ஆமான்ட்டாங்க. மாமியா 10ஆம் இடம், இவருக்கு சாதகருக்கு 10ஆம் இடம், அது பொண்ணுக்கு வந்து 4ஆம் இடமாக வருது. அப்போ மாமியாவும் நல்ல நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு சொன்னேன், அதுவும் ஓகே சொல்லிட்டாங்க. மாமனார் எப்படி இருப்பாருங்க அப்படிங்கிற கேள்வி. அப்போ இந்த சாதகருக்கு 3ஆம் இடம் மாமனாராக வருமா, மாமனாராக வரும்போது சனி வீடாக வருது. அம்மா அப்போ இதே பாருங்கள், அந்த அம்மா லா சட்டம் இந்த மாதிரிலாம் பேசும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கக்கூடிய அம்மா. அவருக்கு கணவராக வரக்கூடியவர் சொல்கிற வேலையை செய்வாருமா, அமைதியாக இருப்பார், போவார் வருவார், இப்படி தானே, அதுவும் உண்மைதாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இப்போ ஒரு 10ஆம் இடத்தை பேச போனாலும் சரிங்க, பொதுவான கருத்து 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், 10ஆம் இடத்துல சூரிய பகவான் தான். இந்த சாதகருக்கு அம்மா 4ஆம் இடம், 4ஆம் இடம்னு சொல்லக்கூடாது, அம்மாவுக்கு 7ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கக்கூடாது, அம்மாவுக்கு சரிப்பட்டு வராது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சாதகருக்கு 4ஆம் இடம்னு சொல்கிறது கேந்திர தோஷம், ரைட்டு. அப்போ சூரியன் இருக்கும்போது 10ஆம் இடத்துல ஆனஸ்ட்டு அதிகாரம் பவராக இருப்பார். அரசு சம்மந்தப்பட்டதில் சப்போர்ட் இருக்கும். இவர் ப்ரைவேட்டில் வேலைக்கு போனாலும் அரசு சம்மந்தப்பட்டது அலுவலகம் சம்மந்தப்பட்டதில் இவருக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. ஒரு சாதாரண ஒரு அரசு அதிகாரியை பார்க்க போனாலுமே நல்ல முறையில் போய் அந்த காரியம் சாதிக்கலாம், சைன் பண்ணிட்டு வருவார், சைன் வாங்கிட்டு வரலாம், அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஆனஸ்ட்டு அதிகாரம் 10ஆம் இடத்துல வந்து தொழில் ஸ்தானத்தில் சூரியன் இருந்தாலே இந்த சாதகருக்கு நல்லாயிருக்கும், அம்மாவுக்கு சுத்தப்படாது, அப்படி தான் ஒரு கணக்கு. ஆனால் அதே நேரத்துக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, வெளியில் போகிறது, பப்ளிக்கில். அப்போ அந்த அரசு சம்மந்தப்பட்டதெல்லாம் சப்போர்ட் கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆனஸ்ட். அது அப்போ 10ஆம் இடத்துல இருக்கும்போது அப்போ என்னென்னா, இவர் வெளியில் போனாலே கொஞ்சம் மதிப்பு மரியாதை எதிர்பார்ப்பார். போகிற இடத்துல மரியாதை கொடுக்கணும், மதிக்கணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இவர்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கும் 10ஆம் இடத்துல. அப்போ சூரியன் இருக்கும்போது. ரெண்டாவது வந்து 10ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கார். அப்போ சந்திரன் என்ன, அப்போ தாய்மை பண்பு, தாய். அப்போ அவர் 10ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கும்போது என்ன தொழில் பண்ணலாம்? 10ஆம் இடத்துல உணவு சம்மந்தப்பட்டது, பாளையவாரம் சம்மந்தப்பட்டது. ஏங்க இவர் படிச்சிருக்காருங்க 2 கோர்ஸ், எப்படிங்க போய் இவர் போய் பாளையவாரம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி 10ஆம் இடத்துல. அப்போ உணவு சம்மந்தப்பட்டது. ஆனால் அவர் கேட்ரிங் படிச்சிருக்காருமா அப்படின்னா ஆமாங்க. அப்போ பெரிய லெவலுக்கு ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, பெரிய லெவலில் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்துல வந்து சந்திரனா தாய்மை பண்பு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு. ஆனால் அதே நேரத்துக்கு வந்து உணவு சம்மந்தப்பட்டு செய்வாரா அப்படிங்கிறத அதையும் பார்க்கணும். இவர் என்ன படிச்சிருக்காரு, இது 10ஆம் இடத்துல போய் உணவு சம்மந்தம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத அதையும் மெயினாக பார்த்து சொல்லணும். அதே நேரத்துக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். செவ்வாய்னா எதுலேயுமே ஆனஸ்ட்டு அதிகாரம் பவராகவே இருப்பார் அவர். அந்த மாதிரி 10ஆம் இடத்துல இருக்கும்போது எப்படின்னா, 10ஆம் இடங்கும் போது அந்த செவ்வாயை யார் எந்த கிரகம் பார்க்குது, 3, 6, 8, 12 இந்த மாதிரி ஏதாவது கிரகம் பார்க்குதா, அவரோட நட்சத்திரத்தில் இருக்காரா 10ஆம் இடத்துல, அதை மெயினாக பார்க்கணும். அதில் நம்ம மெயினாக பார்க்கலைன்னா செவ்வாய் கோபக்காரர், டென்ஷன் பார்ட்டி. அப்போ அந்த செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில் இருந்தால் பொறுப்புணர்வோடு இருந்து எல்லாமே பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த செவ்வாய் வந்து கெட்ட நட்சத்திரம், கெட்ட சாரத்தில், கெட்ட அதான் 3, 6, 8, 12 நட்சத்திர சாரம் பட்டாலோ அந்த பார்வை இருந்தாலோ அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, பிரச்சனை, சிக்கல், போலீஸ் ஸ்டேஷன், வம்பு வழக்கு இப்படிலாம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் நிறையா சாதத்துலையும் பார்த்துக்கிறேன். அப்போ அந்த 10ஆம் இடம் அவர் தொழிலாகவே எடுத்துக்கிட்டாருங்க. அப்போ ஒரு பிரச்சனை, கட்ட பஞ்சாயத்து நடக்குன்னா அங்கே போகிறது, அது பேசுகிறது, வக்கீல் ஃப்ரெண்டை வச்சு அதை பேசி முடித்து அது பிரச்சனையை முடிக்கிறது, அந்த மாதிரியே இப்போ அவர் தொழிலாகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டார். பழையபடி பார்த்தா 10ஆம் இடத்துல. அப்போ நான் சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட நாள் தான் இது ஓடுங்க, இது ரொம்ப நாளைக்கெல்லாம் இது பண்ணாது, இது வந்து உங்களுக்கு வந்து லைஃப் கிடையாது, இது வேறு தொழிலை பாருங்கள், இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிருக்கேன். அதுவும் வந்து எங்கிட்ட சாதகம் வந்தது தான். சரிங்க. அப்போ புதன் வராருங்க 10ஆம் இடத்துல. புதன் சொல்லக்கூடாது டாக்குமெண்ட் சம்மந்தப்படுது, பத்திரம் சம்மந்தப்படுது, நெளிவாக பேசுறது, தெளிவாக. அதாவது எப்படின்னா, இப்போ புதன் பகவான் சொல்லக்கூடாது பேச்சாற்றல், பேச்சு திறமை, ஆளை கண்டு பேசுவார், ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவார், ஆளுக்கு தகுந்த மாதிரி பண்ணி அப்போ அது தொழிலாகவே பண்ணிக்கிட்டார். எப்படிங்க தொழிலாகவே டாக்குமெண்ட் சம்மந்தப்படுது. இப்போ நிலம் சம்மந்தப்பட்டது, புரோக்கர் கமிஷன் அதெல்லாம் இருக்குது. இவர் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதே எப்படிங்க ஆடியோப்ஸில் ஒர்க் பண்ணுறாரு, பூராமே டாக்குமெண்ட் தான் கையில் வச்சுருப்பார்.
நெளிவு சுழிவாக வர்ற பாட்டி எப்படி பேசணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அது 10ஆம் இடத்துல. ஆனால் அதுக்கு அவருக்கு பொருந்தி வந்தது டாக்குமெண்ட் சம்மந்தப்படுது, பத்திரம். இப்போ ஆர்சி புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்குவார், ஃபுல்லாக ஆடியோவில் கொடுத்து மாற்றி கொடுப்பாரு, எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காரு. நான் அவர்கிட்ட சொல்லி தான் இந்த வேலைக்கு மூவ்மெண்ட் பண்ணினேன். நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சரி, அப்புறம் குரு இருக்கார் 10ஆம் இடத்துல. குரு எப்படின்னா, குருன்னா அரசு சம்மந்தப்பட்டது, அரசியல்வாதி அந்த மாதிரி. 10ஆம் இடத்துல வந்து அரசு அதிகாரி, அரசியல் சம்மந்தப்பட்டது. எப்படின்னா அதாவது பதவி உயர்வு, பதவி சம்மந்தப்பட்டதெல்லாம் கிடைக்கும். குரு 10ஆம் இடத்துலேருந்து நல்ல திசை புத்தி ஓடினாலோ, நல்ல கிரகம் பார்த்தாலோ அரசியலுக்கு போகலாங்க. ஆனால் குருவும் சனி இன்வால்வ் ஆகணும். இப்போ அதாவது வந்து சனி 3ஆம் பார்வையை விட 7ஆம் பார்வையை பார்த்தா, குருவை பார்த்தாலும் அரசு சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டதுக்கு போகலாம் அப்படிங்கிறத அது வந்து முக்கியமான இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது வந்து சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன்னா என்னங்க, அழகு சம்மந்தப்பட்டது, அழகு சாதனம். இப்போ ஒருத்தர் கேட்குறாங்க 10ஆம் இடத்துல சுக்கிரருக்கு திசை ஓடுது அப்படிங்கும்போது நான் என்ன தொழில் கேட்கலாம்னா, பேன்சி ஸ்டோர், நகை கடை, கவரிங் சம்மந்தப்பட்டது முடிஞ்சால் வச்சு பாருங்கள். இல்லைன்னா அந்த கடைக்கு போங்க, வேலைக்கு போங்க, நகை கடைக்கு போகலாம், கவரிங் சம்மந்தப்பட்ட கடைக்கு போனால் உன்னை நிரந்தரமாக வச்சுக்குவாங்க. உனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் ஃபேமிலிக்கு என்ன ஹெல்ப்போ அந்த ஓனர்ஸ் கண்டிப்பாக செய்வார். ஆனால் இதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத வேறு வேலைக்கு போனாலும் அதில் பிரச்சனை சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ திரைப்படம் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை, இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு சுக்கிரன். ஒருத்தருங்க நம்ம கரூர் தான், அது பெரிய வந்து எப்படின்னா பேன்சி ஸ்டோர் மாதிரி வச்சுருக்காரு. அவர் வந்து என்கிட்ட சாதகம் பார்த்தாரு. நான் சொன்னேன், சென்ஸ் எல்லாம் வேணாங்க, லேடிஸை வேலைக்கு வச்சுங்க. லேடிஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வருமானம் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்கும். ஏன்னா சுக்கிரன் 10ஆம் இடத்துக்காரில் சொந்த தொழிலாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சென்ஸ் எல்லாம் கட் பண்ணுங்கள், வேணாம் பரவாயில்ல, நீங்கள் லேடிஸாக வச்சுங்க. இப்போ அதை கணக்கு வழக்கு மேனேஜ்மெண்ட் மூலம் நீ வச்சுங்க, நீங்கள் மட்டும் கல்லால் உட்காந்துருங்க, பாருங்கள் நல்லா ஓடும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி செஞ்சார். இல்லை செய்யலாமான்னு ஒரு பயந்துக்கிட்டு தான் இருந்தார். இல்லை செய்யுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொன்னேன். ஆனால் செய்கிறாரு, நல்லா இருக்குது. இன்னொரு கடையும் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அவர் ரெடி பண்ணிட்டார். அதை அங்கே பாருங்களேன், அங்கே வந்து வேலைக்கு ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து என்கிட்ட சாதகம் பார்க்குறாங்க. இது சுக்கிரனோட வேலை. சரிங்க, சுக்கிரன். அப்போ சனி பகவான் இருக்காருங்க. சனின்னா என்ன சொல்லுதுங்க, 10ஆம் இடத்துல இருந்தால் நாயகாரகர். அவர் ரொம்ப வந்து நியாயம், நேர்மை, அப்போ தொழில் சம்மந்தப்பட்டது. இப்போ ஒரு நபர் 10ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார், தொழில் பண்ணுறாரு. ஆனால் அவர்கிட்ட ஒரு 100 நபர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. வேலை அப்படி செய்யும்போது அந்த சனி பகவான் வந்து அப்போ நாயகாரகன். அவர்கிட்ட வந்து ஓனரை விட வந்து மீறி தாங்க பேசுவார். அந்த வேலையாள் 100 பேர் அங்கே உள்ளே ஒர்க் பண்ணுறாருன்னா 100 பேரும் பார்த்தீங்கன்னா ஓனரை ஒரு மாதிரி தாமே பார்ப்பாங்க. இவர் செய்கிறது சரியில்லை, இது பண்ணுறது சரியில்லை. ஏன்னா சனி வந்து நாயக்காரர்ல, நாயத்தை தான் பேசணும்னு ஆசைப்படுவார். அந்த மாதிரி சனி வந்து 10ஆம் இடத்துல இருந்தால் தொழில்காரகர், ஆயில்காரகர் எல்லாமே அதில் வந்து வரக்கூடியதுனால அந்த 10 கோடின்னு சொல்லக்கூடிய இந்த இப்போ 100 நபர் வச்சு ஒரு ஓனராக இருக்கார் அப்படின்னா அது முறையாக அவர் நடத்தணும். எல்லாத்துக்கும் பாதகமும் இல்லாமல் அவங்க வரவங்களுக்கோ மரியாதை கொடுத்து, நம்ம கூலிக்காரன்னு நினைக்கக்கூடாது, வேலைக்காரன்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு மரியாதை, நமக்கு பெரிய முக்கியமானவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதை கொடுத்தா தான் அந்த சனி பகவான் அவங்க உண்டு வேலை உண்டு அவங்க வீட்டில் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கு. சரிங்க, ராகுவோன் வந்து 10ஆம் இடத்துக்கார். ராகுவோனா வெளிநாடு, வெளிநாடு போகிறது, வெளியில் போகிறது, விசா பாஸ்போர்ட் எடுக்கிறது. அவர் சொல்லுவார் 10ஆம் இடத்துல தான், ஏங்க நான் வெளிநாடு போட்டுங்களா, ஃபாரின் போட்டுங்களா அப்படிங்கிற வந்து கேள்வி எங்கிட்ட வரும், கேட்பாங்க. அப்போ ராகு என்ன நட்சத்திரத்தில் இருக்கார், 12 கோடி நட்சத்திரம் இருக்காரா, கண்டிப்பாக போகலாம்யா, நீ வெளிநாடு ஃபாரின் போயிட்டு வரலாம். அப்போ அந்த திசை என்னென்னு பார்க்கணும், புத்தி என்ன, இவர் எவ்வளோ நாளைக்கு வெளிநாட்டில் போய் இருப்பார் வருவார். ராகுங்கிறது வந்து நெளிவு சுழிவாக ஒரு பேசுங்க, எவ்வளோ ஒரு வேலைட்டையும் நெளிவாக பேசி அவங்க காரியம் சாதிக்கத்தான் பார்ப்பாங்க. ராகு பகவான் 10ஆம் இடத்துல தான். தொழில் சம்மந்தப்பட்டதுலேயும் அப்படி சரி, தொழில் சம்மந்தப்பட்ட வகையிலையும் சரி, ராகு பகவான் 10ஆம் இடத்துல தான் எதையுமே பிரம்மாண்டமாக பார்ப்பாங்க. அவர் வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாருங்க ராகு பகவான் அப்படி சொல்லக்கூடாது. கேது பகவான் சொல்லக்கூடாது 10ஆம் இடத்துல இருந்தால். கேது 10ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த நபர் அந்த தெளிவாக வந்து தொழில் பண்ணிட்டு இருப்பார். தொழிலுங்கிறது தெளிவாக பண்ணிட்டு வந்துட்டு இருப்பார். கேது பகவான் அதாவது கோச்சாரத்திலே, அது ஜனன காலத்திலே கேது 10ஆம் இடத்துல இருந்தாலும், கோச்சாரத்தில் கேது பகவான் வந்தாலும் 1.5 வருஷம் வந்தாலும் அவர் வீழ்ச்சி தான் சந்திப்பார். அப்போ ஜனன காலத்திலே கேது 10ஆம் இடத்துல இருக்குங்க. அப்போ ஜனன காலத்திலே கேது 10ஆம் இடத்துல இருந்தால் கேது எதுவும் செய்ய போகிறதில்ல. இருந்து ஜனன காலத்திலிருந்து என்ன திசை புத்தி போடுதோ அதைத்தான் ரன் பண்ணிகிட்டே வருவார். பெரிய லெவலில் போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த கேது புத்தியோ கேது திசையோ வரும்போது அவரை வீழ்த்தும் அப்படிங்கிறத கணக்கு. அதே நேரத்துக்கு வந்து கேது வந்து பொதுவாக சொல்ல பார்த்தீங்கன்னா 7 வருஷம் திசை கொள்ளளவு. 7 வருஷம் கேது எல்லா கிரகத்தையும் விட கேது திசையோ கேது புத்தி கேது அந்தரமோ வந்தால் எல்லா வகையிலையுமே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் தான் நல்லது. ஏன்னா அது வந்து எப்படின்னா எதையும் சுருக்கக்கூடிய கிரகம். ஏன்னா ராகு பகவான் எதையும் வளர்த்தி விடும். வெளிநாடு போகிறது, ஃபாரின் போகிறது, பேச்சு திறமை, பேச்சாற்றல் எதையுமே திறமையாக பேசி செய்யக்கூடியது ராகு பகவான்.
கேது பகவான் என்ன பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி சுத்தமாக சுருக்கி 0 ஆக்கிடுவார். அப்போ ஞானகாரனை ஆக்கிடுவார். எப்படி ஞானகாரம்? இப்போ நம்ம கரூர் வர்றோம் வந்தோன்னா கேது பகவான் வந்து திசையோ புத்தையோ கேது ஒரு முக்கியமான இடத்துல நடக்கும்போது வந்துக்கிட்டு இருப்பார். ஆனால் கோயிலை கண்டால் கோயிலுக்குள்ளே போயிடுவார். சாமி எங்கே இருக்கோ அங்கே சாமியை தேடி போவார். அப்போ குடும்பத்தை பற்றியோ குடும்ப ஃபேமிலி பற்றியோ கண்டுக்கவே மாட்டார். நல்லா இருந்தாயா மனுஷன், இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த நிலமையில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த கேது வரும்போது அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சுக்கலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய நிகழ்ச்சி நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுக்கெல்லாம் எங்களுடைய வாருங்கள் வளருவோம் அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை, திரிசக்தி ஜோதிடம், இதற்கெல்லாம் செல்ல பிள்ளையாக விளங்கக்கூடிய எங்களது மணிவேல் ஐயா அவர்களுக்கு 10ஆம் பாவத்தை சிறப்பாக விரைவித்த ஐயா அவர்களுக்கு மிகுந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மென்மேலும் அவர் வாருங்கள் வளர்வோம், இது போல வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி இறைவனை வழிபடுகிறோம். நன்றி, வணக்கம்.